Hello friends, welcome to Nitish Family. June month 21 day weight loss challenge ஓட day 2 ஓட exercise routine என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி first time என்னோட வீடியோ பார்க்குறவங்க subscribe பண்ணிக்கோங்க and bell button click பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் diet அப்படின்றது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். 21 daysக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸசைஸ் 20%க்கே நம்ம 3 பங்கு 4 பங்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் 80% டயட்டுக்கு நம்ம 8000 மடங்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்மளுக்கு டிசிப்ளினாக இருந்தால் தான் நம்ம டயட் ஒழுங்காக பண்ணாதான் வெயிட் லாஸ் அப்படின்றது இருக்கும். ஃபேட் லாஸும் கரெக்டாக இருக்கும். பாடியில் ஸ்ட்ரக்சர் சீக்கிரமாக வரணும் அப்படின்னா எக்ஸசைஸும் டயட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் அந்த ரிசல்ட்டை நம்ம கொண்டு வர முடியும் சீக்கிரமாக. தம்பிள்ஸ் அப்படின்ற போது டவுட் கேட்டிருந்தீங்க. பிங்க் கலர் தம்பிள்ஸ் இது 2 kg, இந்த தம்பிள்ஸ் 5 kg. இது என்னோட கிட்டில் பெல் 12 kg. புதுசாக தம்பிள்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸ்டார்டிங்கில் 1 kg இல்லை 2 kg வாங்கிக்கோங்க. லேடிஸ் வாங்கும்போது தம்பிள்ஸோட அகலம் கம்மியாக இருக்க மாதிரி வாங்குங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கை கால் நீளம் கம்மியாக இருக்கும்போது இப்படி ஷோல்டர் கிட்ட வரும்போது அந்த பெரிய தம்பிள்ஸ் 5 kg தம்பிள்ஸ் கொஞ்சம் இடிக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இந்த மாதிரி தம்பிள்ஸ் வாங்கிக்கோங்க. இதுவுமே இரும்பு ராடு தான், வெளியில் சிலிக்கான் கவர் பண்ணியிருக்காங்க. இது 1 kg, இது 2 kg. கிட்டில் பால் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு 5 kg வாங்கி ட்ரை பண்ணி பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 10-12 kg எடுத்துக்கோங்க. மறக்காமல் வார்ம் அப் கூல் டவுன் அப்படின்றத வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வார்ம் அப் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஃபஸ்ட் டேயில் கொடுத்த 6 எக்ஸசைஸுமே 2 செட்டு பண்ணிட்டு தான் இன்னைக்குரிய எக்ஸசைஸும் நீங்கள் 2 செட்டு பண்ணணும். சரி வாங்க டே 2க்குரிய எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்மோ ஸ்குவாட். கால்களை ஷோல்டரை விட்டு வெளியில் அகலமாக கொண்டு வாங்க. நம்ம இன்னர் அண்ட் அவுட்டர் தை பண்ணுற எக்ஸசைஸ் தான். கால் பாதத்தை கிராஸாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக பண்ணுறவங்க கையை ஃப்ரண்ட்டில் டைட்டாக ஹோல்ட் பண்ணி மெதுவாக உடம்ப ஸ்ட்ரெயிட்டாக இறக்குங்க. உங்கள் கால் 90 டிகிரிக்கு எல் ஷேப்பில் ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4. என்னோட கால் கீழே இறங்கும்போது தை மசில்ஸை கீழே போஸ்ட் பண்ணி இறங்கும்போது இந்த முட்டியிலிருந்து இடுப்பு வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனில் கொண்டு வாங்க. 5. கிட்டில் பால் வச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னோட கிட்டில் பால் பொசிஷன் பாருங்கள். கையை இந்த கார்னரில் நல்லா ஹோல்ட் பண்ணி 2 பக்கமும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா? உங்கள் ட்ரைசப் மசில்ஸை டைட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4. சேம் 20 ஸ்மோ ஸ்குவாட் பண்ணிங்கன்னா அடுத்து ஸ்மோ ஸ்குவாட் அப்படியே கண்டினியூவாக 20 ஹோல்ட் பண்ண பழகுங்க. மெதுவாக எந்திரிங்க. கால் பொசிஷனை மாற்றி மெதுவாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆர்ம் சர்க்கிள். ஆர்ம்ஸுக்கு தான் பண்ண போகிற எக்ஸசைஸ். எப்போவுமே நான் ஆர்ம்ஸுக்கு அப்பர் பாடிக்கு பண்ணும்போது லேடிஸ்க்கு அதிகமாக என்ன சொல்லணும்னா உங்கள் கோர் மசில்ஸை டைட் பண்ணிக்கோங்க. இந்த கோர் 3யை கீழேருந்து மேலே டைட் பண்ணி பண்ணும்போது இந்த மசில்ஸ் நம்மளுக்கு டைட்டாகும். சீக்கிரமாக தொப்பை குறையவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்பர் பாடி பண்ணாலும் நீங்கள் லோயர் பாடியில் கான்சென்ட்ரேஷன் கொடுங்க. தம்பிள்ஸ் வேணான்றவங்க கையை ஷோல்டருக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கோங்க. ஷோல்டருக்கு நேராக தான் இருக்குமே தவிர உங்கள் முதுகை பின்னாடி வளைச்சி செஸ்ட்டை முன்னாடி புஷ் பண்ணாதீங்க. முதுகு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அடி வைத்த கீழேருந்து மேலே இழுத்து பிடிச்சி கை ஷோல்டருக்கு நேராக வச்சு சர்க்கிள் அப்படின்றது உங்கள் வளையல் செய்யறதுக்கு சின்ன சர்க்கிளாக பண்ணுங்கள். ஃப்ரண்ட்லேருந்து பேக் கிளாக் வைஸ், அதே மாதிரி பேக்லேருந்து ஆரம்பித்து ஃப்ரண்ட்டு கொண்டு வர்றது ஆன்டி கிளாக் வைஸ். ஃப்ரண்ட் டு பேக், பேக் டு ஃப்ரண்ட். கிளாக் வைஸ் 20 டைமும் ஆன்டி கிளாக்ஸ் 20 டைம்ஸ் அப்படியே கண்டினியூவாக பண்ணுங்கள். ஊடால கேப் விடாதீங்க. 2வது தம்பிள்ஸ் வச்சு ஹோல்ட் பண்ணுறவங்க 1 kg இருந்தால் நல்லாயிருக்கும். வெயிட்டு கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. கை ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்ட் பண்ணி உங்கள் ட்ரைசப் பைசப் மசில்ஸ் ஆர்ம்ஸை ஃபோர்ஸ் பண்ணி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், பேக்லேருந்து ஃப்ரண்ட். 20 20 40 ஒரு செட்டுன்றது இந்த மாதிரி 3 செட்டு பண்ணுங்கள். கை கீழே இறக்கும்போது உங்கள் மசில்ஸ் இந்த ஃபுல்லாமே பெயின் வரும். நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஷோல்டர் ப்ரெஸ் சேம் காம்பவுண்ட் எக்ஸசைஸ் ஈக்குவலாக நம்ம பண்ணலாம். சேம் எப்போயுமே முதுகு இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வராமல் முதுகு ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. அடி வைத்த டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. உங்கள் கையை எல் ஷேப்பில் ஹோல்ட் பண்ணி உங்கள் 4 ஆர்ம்ஸ் இப்படி முன்னாடி கொண்டு வராமல் எல் ஷேப்பில் ஹோல்ட் பண்ணுங்கள். கையை மேலே புஷ் பண்ணி 1. ஃபுல்லாக கை கீழே இறக்க வேணாம், லைட்டாக ஸ்லைடாக இறக்குனா போதுமானது. 2 3 4 5 6
நீங்கள் 1 kg 2 kg வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா 20 பண்ணுங்க. அதே நேரத்தில் 2 செட்டு 3 செட்டு பண்ணிக்கலாம். நீங்கள் 5 kg எபோ வெயிட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 8லேருந்து 12 கவுண்ட்ஸுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங்கில் சைடு லெக் ரைசஸ். நம்ம வீட்டில் வச்சு பண்ணும்போது தம்பிள்ஸை வச்சு புஷ் பண்ணி பண்ணுற எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்டிங்கில் 2 kg 1 kg அந்த மாதிரி வச்சு பழகுங்க. நீங்கள் ஏற்கனவே வீட்டில் 5 kg இருக்குது அப்படின்னா ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாமே வெயிட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஹோல்ட் பண்ணுற எக்ஸசைஸ்க்கு ஃபுல்லாக 5 kg 8 kg 12 யூஸ் பண்ணுவான். கையை காதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். சைடு லெக் ரைசஸ் வந்து ரைட் சைடு பண்ணுறேன் அப்படின்னா ரைட் சைடு கையில் 5 kg தம்பிள்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு காலை டைட்டாக அப்படிங்க. லெஃப்ட் சைடு கையை எதுலையா ஒன்றில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு பெண்ட் ஆகக்கூடாது. லெஃப்ட் சைடு டைட்டாக பிடிச்சி ரைட் சைடு காலை லூஸாக வைங்க. தெரியுதா? இதிலிருந்து ரைசஸ் 1 2 3 4 5. கையில் தம்பிள்ஸ் மேலே தூக்கி ரைஸ் பண்ணி பண்ணும்போது உங்கள் ட்ரைசப்புக்கும் தெரியும், உங்கள் செஸ்ட்டு பேக் மசில்ஸ் 3மே நல்லா டோன் ஆகும். அதே நேரத்தில் இந்த ஃப்ரண்ட்டு பேக் உங்கள் அப்டமனும் நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். தை மசில்ஸும் அதே மாதிரி தான். சரி, லெஃப்ட்டு பண்ணால் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு பண்ணும்போது உங்கள் ரைட் சைடு கையை ரைட் சைடு கை காலை நல்லா டைட்டாக பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு காலை லூஸாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக கையை கீழே இறக்கிக்கோங்க. சைடு லெக் ரைசஸ் ஈச் சைடு 20 பண்ணி 2 செட்டு பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஊடால 2 செட்டு பண்ணும்போது ரெஸ்ட் எடுக்காதீங்க. ஒரு காலுக்கு பண்ணும்போது இன்னொரு கால் ரெஸ்ட் எடுத்துக்கிடும். அதனால் மாற்றி மாற்றி கண்டினியூவாக பண்ணி பாருங்கள், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் டாங்கி ஹிக். டாக் பொசிஷன் வந்துக்கோங்க. முதுகு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கை சோல்ற அளவுக்கு எல்போ ஸ்ட்ரெயிட் லைனில் கொண்டு வாங்க. காலை பின்னாடி ரைஸ் பண்ணும்போது எல் ஷேப்பில் 1 2 3 4. லெஃப்ட்டு ஒரு தடவை ரைட்டு ஒரு தடவை உங்கள் காலை எல் ஷேப்பில் ஹோல்ட் பண்ணுங்கள். எல் ஷேப்பில் தொடையை புஷ் பண்ணி மேலே தூக்குங்க. இடுப்பை ரொம்ப வளைக்காதீங்க. ஸோ லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி ரைஸ் பண்ணி ஈச் சைடு பண்ணும்போது 30 பண்ணிக்கோங்க. 2 செட்டு பண்ணலாம். இதே டாங்கி ஹிக்கப் ரைசஸில் காலை எல் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஒரு 3 inches வந்து அப் அண்ட் டவுன் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட் சைட் 1 2 3 4 5 6 7 8. காலை மெதுவாக கீழே இறக்கிக்கோங்க. டாங்கி ஹிக் வந்து 30 பண்ணுறீங்க. லெஃப்ட் கால் ஒரு தடவை, ரைட்டு கால் ஒரு தடவை, பேக்கில் ரைஸ் பண்ணுறது 30 பண்ணிக்கோங்க. ரைசஸ் வந்து ஈச் சைடு 20 பண்ணி 2 செட்டு பண்ணிக்கோங்க. நேற்று கொடுத்த டே 1ஓட ஒர்க் அவுட் 6 எக்ஸசைஸையும் ஃபஸ்ட்டு 2 செட்டு பண்ணிவிட்டு இன்றைக்கி பண்ண டே 2வை 6 எக்ஸசைஸும் 20 கவுண்ட் இல்லை 30 கவுண்ட்டில் ஏற்கனவே நான் லிஸ்ட்டு சொல்லியிருப்பேன், 2 செட்டு பண்ணிக்கோங்க. இது முடிச்சோனையும் கண்டிப்பாக கூல் டவுன் பண்ணணும். புதுசாக பண்ணும்போது எனக்கு பொசிஷன் கரெக்டாக பண்ணுறேன்னான்னு தெரியலையாக்கா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஒன்று செல்ஃபோனில் வீடியோவாக எடுத்து வச்சு பாருங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களான்ட்டு. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் நீளமாக பீரோவில் கண்ணாடி இருக்குது, இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னாடி கூட உங்களோட எக்ஸசைஸை மெதுவாக செஞ்சு பாருங்கள், நான் கரெக்டாக பண்ணுறேன்னா அப்படின்ட்டு. கண்டிப்பாக கரெக்டாக பண்ணுவீங்க. அந்த பொசிஷனை திருத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு உட்காந்து ஒரு வீடியோ வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஓட விட்டுட்டே நீங்கள் பண்ணும்போது அந்த பேசுகிறத கேட்டுக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இல்லை நல்லா ஸ்பீடாக பாட்டு கேட்டுக்கோங்க. நல்லா குத்து பாட்டாக தமிழ் பாட்டாக கேட்டு எனி ஒன் சாங், உங்களுக்கு பிடிச்ச சாங்கு கூட போட்டு நல்லா உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் அந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டீமோட்டிவேஷன் ஆகாது. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா பிரிஸ்காகவும் எக்ஸசைஸ் பண்ணுவோம். மறக்காமல் வார்ம் அப் பண்ணணும், கூல் டவுன் பண்ணணும், மறந்துடாதீங்க. டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டே 2வை கம்ப்ளீட் பண்ணுங்கள். டே 3ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.